ஸோ அப்கமிங் ரெசல் பல்லூஸாவை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக் டவுன் இப்போதைக்கு கரெக்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனோடைய ஃபுல் ரிசல்ட்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ பெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டாமஸ் பண்ண வீடியோக்குள்ள. ஸோ கிக் ஆஃப் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கேல் கோல் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த இடத்துல மைக்கேல் கோல் வந்து நம்ம ப்ராக் லெஸ்னர் கூட ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் பேக் ஸ்டேஜ் போகிறேன்ற மாதிரி சொல்லுவார். பட் இருந்தாலும் அவர் ரேம்ப் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் வந்துறாரு. அது மட்டும் இல்லாமல் மைக்கேல் கோலை ஷோல்டர் மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிங்கை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரிங்கில் போட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல கோரி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறாரு. தடுத்த கோரி கிரேஸை பிடிச்சி ஒரு எஃப்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் போட்டு விட்றான்னு தான் சொல்லணும். போட்டு விட்டதுக்கப்புறமா அந்த இடத்துல இன்னொரு எஃப்ஐயும் போகிறாரு. ஸோ எஃப்ஐ போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம கேமராமேன் இருக்கார்ல, ஸோ அந்த கேமரா பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல ஜான் சீனா உன்னோட பிளட்காக தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் பேசுகிறாரு. இதுக்கப்புறமா நம்ம WWE ஹால் ஆஃப் ஃபேமர் பால் ஹெமன் பேக் ஸ்டேஜில் இருக்காரு. கூடவே அவர் மட்டும் இல்லாமல் பிரான்சன் ரீடர் இந்த இடத்துல பிரான் பிரேக்கரும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் வராரு. ப்ராக் லெஸ்னர் வந்ததுக்கப்புறம் அந்த பிரான் பிரேக்கருக்கு அவங்களெல்லாம் விட்டுருங்க. இந்த இடத்துல பால் ஹெமனும் ப்ராக் லெஸ்னர் ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்காம இருப்பார். இந்த இடத்துல பால் ஹெமனோட எக்ஸ்பிரஷன் பயங்கரமாகவே இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஸோ செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு இந்த இடத்துல நம்ம ப்ராக் லெஸ்னர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் முன் வைப்பார். இந்த செக்மெண்ட் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நல்லா இருந்துருந்துச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஷார்லட் ஃபேர் அலெக்சா பிளஸ் வர்சஸ் நம்மளுடைய செல்சி கிரீன் ஆல்பா ஃபேருக்கான WWE விமென்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃபேர் அலெக்சா பிளஸ் க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. கூடவே பேக் ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய எரிக் ரோவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஃபைட்டை போட்டு பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டாக் பண்ணுறாங்க. அவருடைய ஹேமர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்லேயே ஒரு அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா ஆட்ருத் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் கிராஸாவையும் பெர்ட்டோவையும் கூப்பிட்டு ESPN எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி ரெசல் பல்லூஸா பார்க்குறதுன்ற மாதிரி ஒரு டியூட்டோரியல் மாதிரி கொடுக்குறாங்க. அது நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேக்ஷனை போட்டு அட்டாக் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்கெட்சை வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சை தடுக்கிற விதமாக ஒரு மேட்சாகவே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல விஷன் வர்சஸ் நம்மளுடைய ஆக்ஷன் ஆண்டர்சன் நேதர் ஃபேஷனுக்குமான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் பயங்கர டாமினண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல ஊசோஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஊசோ பெனடேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஸோ ரெசில் பல்லுஸால் பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊசோஸ் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் நயாஜெக்ஸ் ஜெட்கர்களுக்கான ஒரு பெரிய கான்ட்ரவர்சல் பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகுது. இந்த இடத்துல நிக்காலஸ் கூட்ட அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபனி ஸ்டாட்டன் அவங்களுடைய டைட்டில் வந்து நம்மளுடைய நயாஜெக்ஸ் அண்ட் ஆல்சோ ஜெட்கர்கள் கூட ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய சமிசேன் வந்து காம்லகேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய NSH சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. லாஸ்ட் வீக் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சமிசேன் க்ளீனாகவே வின் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் சமிசேனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ணுறாரு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய டேமின் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாரு. கூடவே நம்ம நிக்காலிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட் வில்சன் பார்த்தீங்கன்னா இருக்காரு. கிட் வில்சன் ஒரு சில வம்பலத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுறாரு. ஸோ அதனால் நம்மளுடைய டேமின் பீஸ்ட் போட்டு அட்டாக் பண்ணி விட்டுறாரு. ப்ரீஸ்ட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அலிஸ்டர் பிளாக் கூட எனக்கு ஒரு ரீமேட்ச் வேணும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்பாங்க. அதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம கிட் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா வாயை விட்டு ஸோ வாங்கி கட்டிக்கிறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய சோலோ சிக்கோவா வந்து பார்த்தீங்கன்னா டாங்கா லுவா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாயலாக இருப்பீங்க அந்த பிளட் லைன்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லாயல்ட்டிக்கு எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு நாள் ரிவார்டு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை மீண்டும் சாம்பியன் ஆக்கி பார்க்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசையில் இருக்கேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல டாங்கா வந்து பார்த்தீங்கன்னா லவ் யூ சோலோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கான கான்ட்ராக்ட் சைனிங் பார்த்தீங்கன்னா நடக்குது. கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரை பார்த்து நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி டாக் டீம் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணுறோம். அதை பற்றி இப்போ யாரும் கவலைப்பட போகிறது கிடையாது. ஏன்னா நீயும் ஒரு வாரியர் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு கீபோர்டு வாரியர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கடுப்பாயிரு. சொன்னதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை ஓப்பன் பண்ணி ஸோ ஒரு போஸ்டர் போடலான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை போவார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துருந்துச்சு. ஸோ ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் செக்மெண்ட்டில் அந்த லைவ் செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை போஸ்ட் போட போகிறாரு. ஸோ அவருடைய கேரக்டர் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் WWE ரொம்ப ப்ராப்பராக வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தனியாக பேசுவோம். ஸோ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் என்ன சொல்கிறாங்கன்னா, கோடி ரோட்ஸ்க்கு தேங்க் பண்ணுறாரு. ஏன்னா இந்த டைட்டில் ஷாட் கொடுத்ததுக்கு மட்டும் தேங்க் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ கோடி என்ன சொல்கிறாருன்னா, நெக்ஸ்ட் வீக் டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து நான் டீப் டவுன் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வந்து ரீட்டைன் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த இதில் ட்ரூ மேக்கின்டையர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு கார்பரேட் சாம்பியன் தான். அது மட்டும் இல்லாமல் சூனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நீ வந்து எப்படிப்பட்டவன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் இந்த இடத்துல சொல்கிறாரு. கோடி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் பயங்கரமாகவே கோடி ரோட்ஸை
போட்டு அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல இவங்களுக்குமான ஒரு ப்ராவலும் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ கிளைம் அவருக்கு அட்டாக் பண்ணலான்னு வராங்க. பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு வராரு. பட் இருந்தாலும் ட்ரூ மேக்னெட் போட்டு பொழந்துடுறாருன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டீலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த இடத்துல செக்மெண்ட்டோடைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்னெட் வந்து டால் ஸ்டாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆயிருந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் போக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லேயும் ஒரு சில சம்பவங்கள் தான் நடந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கார்டை பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீக் கார்டில் பெரிய லெவலில் WWE எந்த ஒரு சேஞ்சஸோ எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஒரே ஒரு மேட்ச் வந்து மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட டிஃபனி ஸ்டாட்டன் இருக்காங்களா, ஸோ அவங்க வச்சுக்க விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கெர்கில் அண்ட் ஆல்சோ நயா ஜாக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது ஸ்மாக் டவுன் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ ப்ராபப்ளி இது வந்து ஸோ ரெசல் பலுசாவுக்கு அப்புறமா நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து மெயினாக வந்து பலுசாவில் தான் வைக்கலாம் மாதிரி பிளான் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்சஸே போதுன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறாங்கன்ற சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனுக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரில் கன்ஃபார்ம் பண்ணலாம், பண்ணாமலேயும் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லேயும் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ ஆஃப் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே வர்சஸ் நம்மளுடைய ஏஜே ஸ்டைல்ஸ் அண்ட் ஆல்சோ பென்டா இவங்களுக்கான டாக்டி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸும் பென்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனோட ஆஃப் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பல்லுசாவோட ப்ரெடிக்ஷன் வீடியோவும் போகிறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டே சேஃப். வரட்டா.